சென்னையில் இளம்பெண் சுவாதி கொலை தொடர்பாக சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு அவரது சக அலுவலர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், கொலை தொடர்பான விசாரணை நிலவரம் என்ன நிலையில் இருக்கு? திவ்யா, சுவாதியோட கொலை வழக்கை விசாரித்து வரும் ரயில்வே போலீசார் அவர்களுடைய விசாரணை வட்டத்தை சற்று விரிவுபடுத்தியிருக்கிறார்கள். சிசிடிவி காட்சியில் கிடைத்த அந்த கொலையாளியுடைய புகைப்படத்தை வைத்து சுவாதியினுடைய அலுவலகத்தில் உள்ள ஊழியர்கள் அனைவரிடம் அந்த புகைப்படத்தை காட்டி விசாரணை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் யாரேனும் அந்த அலுவலகத்திலிருந்து விடைபெற்று சென்றிருக்கிறார்களா, பாதியில் நின்று இருக்கிறார்களா, அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை அலுவலகத்தில் ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்த தகவலையும் பட்டியலையும் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சுவாதியினுடைய கல்லூரி மற்றும் பள்ளி நண்பர்களிடையே அந்த புகைப்படத்தை காண்பித்து இது சம்பந்தமாகவும் அவர்கள் விசாரணை செய்து வருகிறார்கள். மேலும் தற்பொழுது கிடைத்த தகவல்படி அந்த புகைப்படத்தை விமான நிலையத்திற்கும் கொடுத்து அங்கேயும் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கொலையாளி சென்னையை விட்டு வேறு எங்கும் தப்பித்து சென்றாரா என்பது குறித்தும் அவர்கள் விசாரணை செய்து வருகிறார்கள். ரயில்வே காவல்துறையினுடைய விசாரணை வட்டம் விரிவு செய்ததன் ஒரு பின்னணி பார்த்தோமானால், அவர் ரயில்வே காவல்துறையினர் மற்ற கோட்டங்களில் இருந்தும் வந்து சென்னையில் முகாமிட்டு விசாரணை செய்து வருகிறார்கள். நேற்று முதல் இந்த விசாரணையை அவர்கள் விரிவுபடுத்தியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு திருச்சி ரயில்வே கோட்டத்தினுடைய ரயில்வே காவல் துறை கண்காணிப்பாளர் ஆனி விஜயாவும் இங்கே முகாமிட்டு தற்பொழுதுதான் அவர் கொலை செய்யப்பட்ட சுவாதியினுடைய இல்லத்திற்கு சென்று அவரது பெற்றோர்களிடம் தற்பொழுது விசாரணை செய்து வருகிறார். இதுபோன்று ரயில்வே காவல்துறையினுடைய பல அதிகாரிகள் சென்னையில் முகாமிட்டு இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். திவ்யா, மணிகண்டன், குற்றவாளியை பிடிப்பதற்காக வேறு எந்த மாதிரியான ஆதாரங்கள் போலீஸ் வசம் இருக்கின்றன? இந்த வீடியோ காட்சிகள், அதன் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த புகைப்படம், இது தவிர வேறு எந்த மாதிரியான ஆதாரங்கள் இருக்கின்றன? காவல்துறைக்கு போதுமான தடயங்கள் கிடைத்திருப்பதாக ரயில்வே காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கொலையாளி ரெகுலர் கம்யூட்டர்ஸா இருக்கக்கூடியவரா, அதாவது இந்த ரயில் நிலையத்திலிருந்து அவர் தினந்தோறும் பயணிக்கக்கூடிய பயணியா என்று விசாரிப்பதற்காக நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் அவர் ஒருவேளை சீசன் டிக்கெட் பெற்றிருந்தால் அவருடைய ஆவணங்கள் அங்கு பதிவாயிருக்கிறதா என்பது குறித்த ஒரு தகவலையும் அவர்கள் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திலிருந்து பெற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆகையால் இவர்களுடைய விசாரணை பல கோணத்தில் அவர்கள் துவக்கியிருக்கிறார்கள். 5 தனிப்படை என்பது அந்த தனிப்படையினுடைய குழு சற்று விரிவடைந்து இன்னும் பல பிரிவுகளாக பிரிந்து பல அதிகாரிகளுடைய தலைமையில் இந்த விசாரணை தற்போது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அவர் தற்பொழுது நாம் ரயில்வே காவல்துறை உயரதிகாரியிடம் பேசும்பொழுது நாங்கள் சரியான பாதையை தான் சென்று கொண்டிருக்கிறோம், இன்னும் ஓரிரு நாட்களில் குற்றவாளி கண்டிப்பாக பிடிபட்டு விடுவான் என்றே அவர்கள் உறுதி தெரிவித்திருக்கிறார்கள். கணேஷ்.